இன்னைக்கு ஒரு சூப்பரான வெஜிடேரியன் கறி தோசை பண்ணலாமா? எங்க ஊர் ஃபேமஸ் மதுரை கறி தோசை போலவே அதே டேஸ்ட்ல அட்டகாசமான வெஜிடேரியன் கறி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சோயாவை ஒரு 5 நிமிஷம் சுடுதண்ணில போட்டு தண்ணி எல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் சூடானதும் ஹோல் கரம் மசாலா, கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவுக்கு மஞ்சள் தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்சி வச்சிருக்க சோயாவையும் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டி விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு தண்ணி எல்லாமே வத்துனதுக்கப்புறம் மசாலாவோட பச்சை வாசனையும் போனதுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா தோசைக்கு மேலே வைக்கிற கறி ஸ்டஃபிங் ரெடி. முட்டை இல்லாமல் ஏதுங்க கறி தோசை? இப்போ வெஜ் முட்டை செய்கிறதுக்கு 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 1/2 ஸ்பூன் மைதா மாவு, உப்பு, தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தோசையை ஊத்தாப்பம் போல் ஊற்றிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜ் முட்டையும் சேர்த்துட்டு மேலாப்பில் கலந்து விட்டுருங்க. இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க கறி ஸ்டஃபிங்கை சுற்றி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சுற்றி எண்ணெய் விட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷம் வேக விட்டுட்டு அதை அப்படியே திருப்பி போட்டு மேலாப்பில் லேசாக ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அவ்வளோதாங்க, சூப்பரான வெஜிடேரியன் கறி தோசை ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.